எனக்காக இந்த உலகத்துல வருத்தப்பட யாருமே இல்ல. எல்லாரையும் உதறி தள்ளிட்டு இந்த அபியை நம்பி வந்தேன். இப்ப இந்த அபி கூட என்ன கண்டுக்க மாட்டேங்கிறான். மாளவிகா, என்னாச்சு? இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? எனக்கு யாரும் வேண்டாம். நீ என்கிட்ட பேசாத அபி. மாளவிகா, இப்ப நான் உனக்கு என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? எனக்கு கிஃப்ட் வேண்டாம், எதுவும் வேண்டாம். இப்ப நான் யார்கிட்டயும் பேசவும் விரும்பல, யாரையும் பார்க்கவும் விரும்பல. முதல்ல இங்க இருந்து போ அபி. போ போ, முன்னாடி போய் கூப்பிடு. அம்மா, ஆதித்யா, ஆதித்யா, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? என் தங்கம், என் செல்லம், அம்மாக்காக வந்துட்டியாடா? ஆதி, அம்மாக்கு உன்னை பார்த்த உடனே அம்மாவோட கஷ்டம் தக்கம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சுடா. இந்த அம்மா தனியால் இல்ல, எனக்கு துணையா நீ இருக்கேன்னு சொல்றதுக்கு வந்துட்டியாடா? இப்ப எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்குடா. ஹாப்பியா இருக்குங்கிறீங்க, அப்புறம் எதுக்குமா அழுவுறீங்க? அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா. உங்களை நான் எப்பவுமே அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நீங்க அழுதினா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. நீங்க அழுதீங்கன்னா எனக்கு கூட அழலையா வருதுமா. அது கஷ்டத்தால வர கண்ணீர் இல்லப்பா, உன்னை பார்த்த ஆனந்தத்துல வர ஆனந்த கண்ணீர். அது எதுவா இருந்தாலும் சரி, எங்க அம்மா கண்ணில் தண்ணி வந்தா எனக்கு பிடிக்காது. அங்கிள், இந்த பாசத்துக்காக தான்டா நீ என் கூட இல்லாம இருக்குது எனக்கு கஷ்டமா இருந்தாலும் உன்னை தூரமா வச்சு படிக்க வச்சிட்டு இருக்கேன். சரிம்மா, அழாதீங்க. சரிப்பா, நான் அழல. மாளவிகா, இதுக்கு மேல நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். அவன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். அபி, ஆதித்யாவை நீ தான் கூட்டிட்டு வந்தியா? எஸ். நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தமா இருந்தல. நீ இப்படி இருக்கிறப்ப நான் கூட்டிட்டு வராம எப்படி இருக்க முடியும்? அம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அங்கிள் சொன்னாங்க. என்னாச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வாங்கம்மா. ஹாஸ்பிட்டலுக்குலாம் எதுக்குப்பா? அதெல்லாம் தேவையில்லை. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு. இப்போதான் நீ வந்துட்டல, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, நார்மலா இருக்க. நிஜமாவாம்மா? நிஜம்தான் ஆதித்யா. அங்கிள் ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே எனக்கு நான் எவ்வளோ டென்ஷனானு தெரியுமா? நான் உங்களை உடனே பார்க்கணுன்னு கிளாஸை பாதியிலே நிறுத்திட்டு வந்துட்டேன். அம்மாக்கு நீ மட்டும் போதும்டா. மழை போல தைரியமா நான் வாழ்ந்துடுவேன். எனக்கு கூட நீங்க மட்டும் போதுமா? உன் புள்ள உனக்கு தைரியம்னா, உன் புள்ள தான் எனக்கு நான் நம்ம பிரேம் மேல விட போற அம்பு. ஆதி வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு அம்மாவா அவனுக்கு பர்த்டே விஷ் பண்ணியா? இப்போ என்ன அங்கிள், எனக்கு ராத்திரி 12 மணிக்கே ஃபர்ஸ்ட் கால் பண்ணி ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணது கூட எங்க அம்மா தான். அப்படியா? அப்பனா நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் போல. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ அங்கிள். ஆமா ஆதி, இப்போ உனக்கு எக்ஸாம்ஸ் தானே, நடுவில் இப்போ லீவ் போட்டு வந்துட்டீங்கன்னா டீச்சர்ஸ்லாம் உன்னை திட்டுவாங்கல்ல. டோன்ட் வரி மாலைக்கா, எந்த ப்ராப்ளமும் இல்லாம நான் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டேன். அம்மா, எனக்கு ஸ்டடீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் விட நீதாம்மா முக்கியம். உனக்கு அப்புறம் தான் எல்லாமே. லாஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்குறப்ப நீங்க சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியா எவ்வளோ சந்தோஷமா இருந்தீங்க தெரியுமா? ஆனா இப்ப முகமெல்லாம் டல்லா ரொம்ப வீக்கா இருக்கீங்கம்மா. எப்பவுமே ஹெல்த்தை பத்தி மட்டும் இல்ல, நீங்களும் ஹெல்த்தியா இருக்கணும்ல. என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல ஆதி, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அது என்னன்னு நான் சொல்றேன் ஆதித்யா. அந்த பிரேம் உன் தங்கச்சியை உங்க அம்மா கிட்ட இருந்து கூட்டிட்டு போன மாதிரி உன்னையும் எங்க கூட்டிட்டு போயிடுவானோன்னு உங்க அம்மாவோட பயம். நீ இல்லாம எப்படி அவ உயிரோட இருப்பான்னு டெய்லி இத பத்தியே பேசி இத பத்தியே யோசிச்சு தான் உங்க அம்மா இவ்வளவு வீக் ஆயிட்டா. அபி, ஆதிக்கிட்ட எதுக்கு இந்த விஷயத்தை பத்திலாம் பேசிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்ல அபி. ஏன் மேம், என்கிட்ட எதையும் சொல்லக்கூடாதா? நீ சின்ன பையன் ஆதி, உனக்கு எதுக்கு செல்லம் இதெல்லாம்? நான் ஒன்றும் சின்ன பையன் இல்ல, நான் பெரியவனாயிட்டேன். தங்கச்சி ஏன் அங்க இருக்கான்னு தெரியாது, ஆனா நான் மட்டும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். யார் வந்து கூப்பிட்டாலும் சரி, நான் உன் கூட தான் இருப்பேன். உனக்கு நான் இருக்கமா, உன் கூட தான் இருப்பேன். நீ ஹாப்பியா இருமா. சரி செல்லம், இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும்பா. நான் எதுக்கு இவனை கூட்டிட்டு வந்தனோ அந்த வேலையை சக்சஸா பண்ணி முடிச்சிட்டான். இதுக்கு மேல தானே ஏன் ஆட்டம் ஸ்டார்ட் ஆக போகுது?